வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம வெதர் அப்படின்ற கன்ஜங்ஷன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா இந்த வெதர நாம 2 பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசுறப்போ, இப்படி இல்லன்னா அப்படி. இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ மட்டும், இத பத்தி பேசுறப்போ நம்ம வெதர யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா, ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஷியூரா தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கும் நாம இந்த வெதர யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடங்கள்ல நம்ம வெதருக்கு பதிலா இஃப் கூட யூஸ் பண்ணலாம். பட் நிறைய இடங்கள்ல இஃப் இல்ல, வெதர மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. ஸோ அத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது எஸ் ஆர் நோ கொஸ்டின இன்டைரக்ட் ஸ்பீச்ல, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சொல்றப்போ. இப்போ இவங்க என்ன, "நீ போனியா இல்லையான்னு கேட்டாங்க. அவங்கள பார்த்தியா இல்லையான்னு கேட்டாங்க." இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? ஆமா, இல்ல இப்படிதான் பதில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின இன்டைரக்ட் ஸ்பீச்ல, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சொல்றப்போ, நாம இஃப் இல்லன்னா வெதர் 2த்துலயே எத வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். "நேர்முக தேர்வில் கலந்து கொண்டியா?" அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். "நீ இன்டர்வியூல கலந்துக்கிட்டியா?" அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஆமா, இல்லன்னு தான் இதுக்கு பதில் வரும் இல்லையா? ஸோ நான் அவள கேட்டேன். ஐ ஆஸ்க்ட் ஹர் whether she had attended the interview. I asked her whether she had attended the interview. நாம எந்த மாதிரி கொஸ்டின்ஸையோ ஸ்டேட்மெண்ட்டையோ எப்படி நாம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சொல்லணும், இன்டைரக்ட் ஸ்பீச்ல சொல்லணும், எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த இடத்துல இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஐ ஆஸ்ட் ஹர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் கேட்டது பாஸ்ட் டென்ஸ், நடந்தது அதுக்கு முன்னாடி அப்படின்றதுனால தான் இது பாஸ்ட் டென்ஸ்லயும் இன்டர்வியூல கலந்துக்கிட்டியா அப்படின்றத நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லயும் சொல்லியிருக்கோம். ஐ ஆஸ்ட் ஹர் வெதர் ஷி ஹட் அட்டெண்டட் தி இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்ல சொல்றப்போ நாம வெதருக்கு பதிலாக இஃப் கூட யூஸ் பண்ணலாம். ஐ ஆஸ்ட் ஹர் இஃப் ஷி ஹட் அட்டெண்டட் தி இன்டர்வியூ அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் என்ன துருவி துருவி கேட்டாரு, என்கொயர் பண்ணாரு. எதுக்காக அப்படின்னா, நான் எங்கேயாவது ராமுங்கிற பையனை பார்த்தேனா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஹி வாண்டட் டு நோ. ஹி வாண்டட் டு நோன்னு சொல்லியிருக்கோம். இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அவரை வந்து அதுக்கு முன்னாடியே ராமு எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு கேட்டதுனால, ஸோ அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஹி வாண்டட் டு நோ வெதர் ஐ ஹட் மெட் ராமு. ஹி வாண்டட் டு நோ வெதர் ஐ ஹட் மெட் ராமு. சொன்ன மாதிரி வெதருக்கு பதிலாக இஃப் யூஸ் பண்ணினா, ஹி வாண்டட் டு நோ இஃப் ஐ ஹட் மெட் ராமு. இப்போ நாம இன்டைரக்ட் ஸ்பீச் வச்சு சொன்னோம். இப்போ நாம பார்க்க போறது சந்தேகமா இருக்கு, டவுட்டா இருக்கு, ஒரு சில விஷயங்கள் பத்தி நமக்கு ஷியூரா தெரியல, இப்படியா அப்படியான்னு எனக்கு சரியா தெரியல. இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் டவுட். இந்த இடங்கள் எல்லாம் நாம இஃப் இல்லனா வெதர் 2ல எதை வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்றதுக்கு அவர் வந்து ஒத்து வருவாரான்னு தெரியல, அது அவர் ஏத்துப்பாரான்னு தெரியல, அது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயங்கள் இல்ல, இப்போ நடக்கிறது, இனிமே நடக்க போறது. இதுல எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி வச்சு தான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஐ டவுட் வெதர் ஹி வுட் அக்ரி வித் மீ. ஐ டவுட் வெதர் ஹி வுட் அக்ரி வித் மீ. டவுட் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். இந்த இடங்கள்ல எல்லாம் நாம் இஃப் இல்லனா வெதரை இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். இப்போ இதே விஷயத்த நாம ஐ டவுட் இஃப் ஹி வுட் அக்ரி வித் மீ அப்படி கூட நம்ம சொல்லலாம். இதே தான் ஒருத்தவங்க உங்ககிட்ட பஸ் போயிடுச்சான்னு கேக்குறாங்க. நீங்க வந்து யூ ஆர் நாட் ஷூர் அபவுட் சம்திங் சொன்னோம் இல்லையா? பஸ் போயிடுச்சா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ இந்த இடங்கள் எல்லாம் நம்ம இஃப் இல்லனா வெதர் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். ஐ எம் நாட் ஷூர் வெதர் த பஸ் ஹஸ் கான். ஐ எம் நாட் ஷூர் வெதர் த பஸ் ஹஸ் கான். இப்போ இதே விஷயத்த ஐ எம் நாட் ஷூர் இஃப் த பஸ் ஹஸ் கான் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அவ நடந்து போனாளா இல்ல பைக்ல போனாளா நீ பாத்தியா அப்படின்னா, இல்லங்க அது எனக்கு தெரியல, சரியா தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ டவுட் when we are not sure about something அப்படி நம்ம சொல்றோம். So I don't know whether she went on foot or by her bike. I don't know whether she went on foot or by her bike. இப்போ நாம weather மட்டும் வச்சு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ whether or not அப்படி வச்சு சொல்ல போறோம். இந்த இடங்கள் எல்லாம் if வேண்டாம், weather மட்டும் வச்சு சொல்லுங்க. இப்போ நீ வர்றியோ இல்லையோ நான் சினிமாக்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So I am going to the movie whether you are coming or not. I am going to the movie whether you are coming or not.
அதே மாதிரி நம்ம ஜென்ரலா வர நமக்கு ஒரு டவுட், நான் லைட் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே, ஃபேன் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே, கதவு லாக் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே, இந்த மாதிரி நிறைய நமக்கு டவுட்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஐ டோன்ட் ரிமெம்பர் வெதர் ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஃபேன் ஆர் நாட். ஐ டோன்ட் ரிமெம்பர் வெதர் ஐ ஸ்விட்ச்ட் ஆஃப் த ஃபேன் ஆர் நாட். அதே மாதிரி பிள்ளைங்களை எங்கேயாவது சேர்க்கிறப்போ, ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சேர்க்கிறப்போ சில இடங்கள்ல பேரண்ட்ஸே டிசைட் பண்ணிடுவாங்க, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீங்க தான் ஜாயின் பண்ணணும். whether you like it or not, you should join here. இல்லைன்னா you should join here whether you like it or not. இப்போ நாம வெதரை ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய சில இடங்கள், 2 + infinity வந்ததானா அதுக்கு முன்னாடி if இல்ல, கண்டிப்பா வெதரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது preposition வந்ததானா அதுக்கு பின்னாடியும் நம்ம if யூஸ் பண்ணக்கூடாது, வெதரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சப்ஜெக்டா, ஒரு கிளாஸ் அப்படியே சப்ஜெக்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸ்ல வெதர் மட்டும் தான் இருக்கலாம், if இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 விஷயங்களுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது 2 + infinityக்கு முன்னாடி வெதர் தான் வரும் அப்படின்றத. இப்போ இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத என்னால கரெக்டா டிசைட் பண்ணவே முடியல. வாங்கலாம்னு தோணுது, இல்ல எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு தோணுது. ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஸோ ஐ கேன் டிசைட் வெதர் டு பை திஸ் ஆர் நாட். I can decide whether to buy this or not. இதை நம்ம if to buy this or not நம்ம சொல்லக்கூடாது கண்டிப்பா. ஸோ இன்ஃபினிட்டிவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாம அதுக்கு முன்னாடி வெதர் தான் யூஸ் பண்ணணும், if இல்லை. I can decide whether to buy this or not. அதே மாதிரி preposition, இதுக்கு அப்புறமும் நாம வெதரை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், if கிடையாது. இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியாச்சு, பட் சில குழப்பங்களால நாளைக்கு நடத்துறதா இல்ல வேண்டாமான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, கண்டிப்பா ரத்து பண்ணிடலாமா இல்ல எப்படியாவது நடத்திடுறதா அப்படின்னு நான் ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐம் கன்ஃபியூஸ்ட் அபவுட், எதை பத்தின குழப்பம் அப்படிங்கிறப்போ நம்ம அபவுட்ன்ற ஒரு ப்ரெப்போசிஷனை சேர்த்துக்கிறோம். இந்த ப்ரெப்போசிஷனுக்கு அப்புறமா நாம இஃப் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது ப்ரெப்போசிஷனுக்கு அப்புறமா இஃப் யூஸ் பண்ணக்கூடாது, வெதர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஐம் கன்ஃபியூஸ்ட் அபவுட் வெதர் டு கேன்சல் த மீட்டிங் ஆர் டு கண்டக்ட் இட் எனிவே, எப்படியாவது நடத்திடுறதா. ஐம் கன்ஃபியூஸ்ட் அபவுட் whether to cancel the meeting or not, அப்படி வேணா வச்சுக்கோங்க. இல்ல I'm confused about whether to cancel the meeting or to conduct it anyway. இப்போ aboutன்றது தான் ரொம்ப காமனான ப்ரெப்போசிஷன். வெதருக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு ப்ரெப்போசிஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல இதை பண்ண முடியுமாங்கிறது கேள்வி இல்லை, அதை எப்படி பண்றது அப்படின்றது தான் கேள்வி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So it is not a question of whether it is possible. It is not a question of whether it is possible. So ofன்ற ஒரு preposition இருக்கு பாருங்க, இதுக்கப்புறம் நம்ம weather யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி prepositionக்கு அப்புறம் weather மட்டும்தான், if இல்லை. அடுத்தது நம்ம அப்படியே ஒரு சப்ஜெக்டா, ஒரு கிளாஸ் வந்து சப்ஜெக்டா வர மாதிரி இடங்கள். இப்போ ஒருத்தர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா அவர் டைட்டிலை வின் பண்ணுவாரா அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. Whether he would win the title is everybody's expectation. Whether he would win the title is everybody's expectation. நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன், எங்க அப்பா நீ என்ன வேணா வாங்கிக்கோனா அதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா அது மட்டும் எனக்கு கண்டிப்பா சொல்லிட்டுன்னு சொல்றாரு. ஸோ நான் வாங்க விரும்புற ஒரு காரு ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல வெதர் அப்படி வர ஒரு கிளாஸை நம்ம சப்ஜெக்டா யூஸ் பண்ண போறோம். Whether the car I want to buy has resale value is all that my father wants to know. அது மட்டும் தான் எங்க அப்பாவுக்கு தெரியணும். So whether the car I want to buy has resale value is all that my father wants to know. இப்போ நம்ம ஜென்ரலா preposition பக்கத்துல வெதர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அபவுட்டுக்கு பதிலா நம்ம பல இடங்கள்ல about as to வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நவுன் பிளஸ் as to பிளஸ் வெதர், இந்த ஃபார்மட்ல வர மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த இடத்துல நம்ம ரொம்ப காமனா நவுன்னு சொல்றது இந்த மாதிரியான வார்த்தைகள்: டிஸ்அக்ரிமெண்ட், டிபேட், டிஸ்கஷன், டவுட், கொஸ்டின், அன்சர்டனிட்டி. இதுக்கெல்லாம் பக்கத்துல as to பிளஸ் வெதர் வர்ற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அரசு வந்து ஒரு நியூ பாலிசி சொல்லியிருக்காங்க, அது கரெக்டானது தானா அப்படின்னு மக்கள் வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ தெர் இஸ் அ டிபேட், இல்லைன்னா தேர் வாஸ் அ டிபேட் as to whether the government's new policy was fair. There was a debate
as to whether the government's new policy was fair. இது வந்து almost there was a debate about அப்படின்னு சொல்ற மாதிரி தான். சோ இந்த வந்திருக்க தகவலை வந்து நம்பலாமா, நம்பகமான தகவல் தானா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். There is some doubt as to whether the information is reliable. There is some doubt as to whether the information is reliable. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எலிஜிபிள் ஆனவர் தானா அப்படின்றதுல நிறைய பேருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். There is some disagreement as to whether he was eligible to play for India. So இந்த வீடியோல நாம வெதர்ன்ற கன்ஜங்ஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த இடங்கள்ல எல்லாம் வெதருக்கு பதிலா இஃப் போடலாம், எப்பெல்லாம் இஃப் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, வெதரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இடங்கள் எது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.